பிளாக்மெயில் பண்றாங்க அவங்க. திமுக வந்து பச்சையா பிளாக்மெயில் பண்ணுது. நாங்க மட்டும் வள்ளினா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆயிரும்? ரஹமத் நகர்ல 400 வீட்டு இடிச்சிய நீ தான் இடிச்ச. என்ஐஏ சட்டத்தில் இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்ட போது ஸ்டாலினுடைய ரியாக்ஷன் என்ன? ஒன்று அவங்களுக்கு பயங்கரவாதிகள் நீ சொல்லு, இல்லைன்னா அவங்க நிரபராதிகள் சொல்லு. ஏன் வாய் திறக்காம இருக்கிறாங்க? இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம்னு இவங்க பேசுறது எவ்வளவு பெரிய பச்சை போய். 2000 சீக்கியர்களை ரோட்ல விட்டு அடிச்சு படுகொலை இனப்படுகொலை பண்ணிச்ச காங்கிரஸ். அன்னைக்கு எங்க போன நீ? 1.25 லட்சம் ஈழத்தமிழர்களை கொன்று குவிச்சதே காங்கிரஸ். எங்க போன நீ? நீ தானே காட்டி கொடுத்த. காட்டி கொடுத்தவனே இந்த கருணாநிதியும் இந்த திமுக தானே. இவங்க தானே காட்டியே கொடுத்தாங்க. இன்றைக்கு மோடி ஆட்சிக்கு வந்து 12 ஆண்டுகள் ஆட்சி, பாரதிய ஜனதா ஆட்சி வந்து இன்னைக்கு இருக்கா படுகொலை? யார் கொலைகார? யார் இனப்படுகொலை செஞ்சவன்? கொலைகளின் சூத்திரதாரிகளே நீங்கள் தான். கடந்த ஓராண்டு காலமாக மாதம் 1000 கோடி செலவிடுகிறார்கள் மீடியாவுக்கு மட்டும் என்பதுதான் நமக்கு வர்ற தகவல். மாதம் 1000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க ஓராண்டா மீடியாவுக்கு மட்டும். அதாவது மீடியாவுக்குன்னா நீங்க விளம்பரத்துக்கு இல்லை. எத்தனை துரோகங்கள் அவருக்கு முன்னாடி இருந்துச்சு. சுத்தி துரோகிகளும் எதிரிகளும் நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் ஒற்றை மனிதனாக தனியாக நின்றார். அவருடைய பார்வைக்கு பட்டுத்தான் இந்த அத்தனை பேர் விழுந்திருக்கிறாங்க. அவர் நிற்கிறார். அதிமுக அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதிமுக முடிஞ்சிருச்சு, அதிமுக இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு தலைவன் வந்து இன்றைக்கு ஃபீனிக்ஸ் பறவையை போல சாம்பலிலிருந்து உயிர் திரட முடியும் என்று நிரூபித்து காட்டியிருக்கிறார். அதிமுகவை இன்னைக்கு வலிமையான எதிர்க்கட்சியாக வைத்திருக்கிறார். நாளைக்கு முதலமைச்சராக போகிறார். எனவே அவருடைய ஆளுமைக்கு வந்து கொஸ்டின் பண்றதுக்கே ஒன்றும் இல்லை. திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்குள்ளே எல்லாம் தன்னுடைய ஆட்களை போட்டுக்கொண்டே இருக்கிறது. திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். அவர்களால் தப்பித்து வெளியே வர முடியாது. அண்ணன் திருமாவளவன் அவர்களை உண்மையிலே நான் நல்ல மனதளவில் அவர் நேசிக்கிறேன். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நினைத்தாலும் அந்த கூட்டணியிலிருந்து அவர் வெளியே வர முடியாது. ராகுல் காந்தி முரண்பட்டாரா இல்லையா? கூட்டணிக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சாரா இல்லையா? ராகுல் காந்தி இந்த கூட்டணியை முடிச்சுட்டு வெளியே போகணும்னு நினைச்சாரா இல்லையா? உண்மையான காங்கிரஸ்காரனுக்கு தெரியாதா? ஏன் தமிழ்நாட்டில் முடியல? ஒருவேளை கூட்டணியிலிருந்து வெளியே வந்திருந்தால் காங்கிரஸ் 2ஆக பிளந்திருக்கும். தயார் பண்ணி வச்சிருக்காங்க. செல்வ பெருந்தகை யாரு? காங்கிரஸ்காரரா? திமுக காரரு. இன்னைக்கு ஆளு ஷானவாஸ் அம்பலப்பட்டு போய்விட்டார். செல்வ பெருந்தகைகள் இன்னும் மறைந்திருக்கிறார்கள். அவ்வளவுதான் உண்மை. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு சரியாக இன்னும் 19 நாட்கள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு, ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் தான் சரியான போட்டியாளர்கள் அப்படின்னு என்டிஏ கூட்டணி களத்துல இருக்காங்க. களத்துல சரியான முறையா பயணிக்கிறாங்களா அப்படின்ற தலைப்புல பல்வேறு விதமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு கல்யாண சுந்தரம் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். 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 ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து பாஜக மேல இவங்க ஒரு கட்டமைப்பு கொண்டு வராங்க. பாஜக கட்சினா இப்படிதான், மதவாத சக்திகள் உள்ள வரக்கூடாது அப்படின்னு திமுக தொடர்ச்சியா அவங்களோட 80 விழுக்காடு அரசியல் இதுதான், பாஜக எதிர்ப்பு அப்படின்னு கொண்டு வராங்க. இந்த சூழ்நிலையில இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வாக்குகளை அதிமுக எப்படி அறுவடை பண்ணும் சார்? இவ்வளவு பிரச்சாரங்கள், எதிர் விமர்சனங்கள், இதையெல்லாம் தாண்டி அதிமுக எப்படி அறுவடை பண்ணும்? இல்ல, நாம இது இந்த வாக்கு அறுவடைங்கிறது இல்லைங்க. இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்தவ மக்கள் என்றைக்கும் அதிமுகவோடு தோளோடு தோள் நிற்கிறார்கள். அவர்கள் வந்து உணர்வு பூர்வமாக பல பேர், முதலமைச்சர் சொல்றாரு எல்லாருமே எங்க பின்னாடி நிக்கிறாங்க, சிந்தாம செதறாம அப்படியே கொடுத்துருவாங்க. அது இதுதான் முதலமைச்சர் போடுற கணக்கு. அவர் இப்ப திமுக போடுற கணக்கு என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் நம்ம என்ன செஞ்சாலும் அவர் நமக்கு ஓட் போடுவோம் அப்படின்னு அவருக்கு ஒரு நினைப்பு இருக்கு. எதனால அப்படின்னா, பிளாக்மெயில் பண்றாங்க அவங்க. திமுக வந்து பச்சையா பிளாக்மெயில் பண்ணுது. நாங்க மட்டும் வள்ளினா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆயிரும்? ரஹமத் நகர்ல 400 வீட்டு இடிச்சிய நீ தான் இடிச்ச. இஸ்லாமியர்கள் 100 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற பகுதியில் இருந்த அந்த மக்களை தெருவில் நிறுத்திட்டு வீட்டு இடிச்சு இல்ல. அங்க அனார்பாக் தானே அந்த மசூதி திருச்சியில இடிச்சது யாரு? ஸ்டாலின். யாரு? பதில் சொல்லுங்க. திசையின் வழியில் நடந்தது என்ன? இஸ்லாமிய மக்களுக்காக. இதே நான் கேட்கிறேன், என்ஐஏ சட்டத்துல இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்ட போது ஸ்டாலினுடைய ரியாக்ஷன் என்ன? ஒன்று அவங்களுக்கு பயங்கரவாதிகள் நீ சொல்லு, இல்லைன்னா அவங்க நிரபராதிகள்னு சொல்லு. ஏன் வாய் திறக்காம இருக்கிற? சைலண்ட் மோட் போயிட்டாங்க. இதே இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வேன்னு ஒரு வாக்குறுதியை ஸ்டாலின் கொடுத்தார். வந்தவரை நீ என்ன பண்ண? பரோல் கொடுக்க முடிஞ்சு அவங்களால. பரோல் கொடுத்து நீதிமன்றம் இனி சும்மா வந்துட்டு இருக்காது, அரசுக்கே அதிகாரம் இருக்கு, நீயே கொடுக்கலாம் என்று சொன்ன பிறகு அத்தனை பேரையும் கொண்டு உள்ளடைச்சாச்சு. இதுக்கும் எங்களுடைய மாநாட்டில் எதிர்க்கட்சியாக இருக்கிற அதிமுக எங்களுடைய மாநாட்டில் இஸ்லாமிய சிறை கைதிகளை, நீண்ட காலமாக தங்கள் தண்டனையை முடித்து விட்டு இருக்கிற அந்த சிறை கைதிகளை, விசாரணை கைதிகளாகவே பல்லாண்டு காலமாக சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை செய்யலாம் என்று சொல்லி அதுக்கு நாங்கள் துணை நிற்கிறோம்னு நாங்க தீர்மானம் போட்டோம் எங்க மாநாட்டில். சட்டமன்றத்தில் எங்க பொதுச் செயலாளர் பேசிட்டாரு. எதிர்க்கட்சி எதிர்க்கவே இல்லை. ஏன் நீ செய்யல? அப்ப நீ பேசுறது பொய் தானே.
இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம்னு இவங்க பேசுறது எவ்வளவு பெரிய பச்சை பொய். இப்போ இதைத்தான் நம்ம சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்கிறோங்க, நாங்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் அந்த இதெல்லாம் இல்லை. அது அவங்கவுங்க கடவுள் அவங்கவுங்களுக்கு, அவங்கவுங்க சமயம் அவங்கவுங்களுக்கு, அதில் நாங்கள் தலையிடுறது இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் எல்லாருக்கும் தானே கரண்ட் பில் ஏறிச்சு 3 மடங்கு. எல்லாரும் தாங்க ரவுடியஸ்தால் பாதிக்கப்படுறாங்க, எல்லாரும் தாங்க கூலிப்படைகளால் பாதிக்கப்படுறாங்க. எல்லா வீட்லேயும் பையனும் பிள்ளையும் இருக்குல்ல, பள்ளிக்கூடம் போகிற கல்லூரி போகிற அவங்க கையில் தானே கஞ்சா இருக்குது. அது இந்த சமயத்துக்கு தான் அந்த சமயத்துக்கு இருக்குன்னு இல்லை, எல்லா சமயத்துக்கும் தானே சேர்த்து பண்ணுறான். அப்போ இவ்வளவு பெரிய நாசகர சக்தியை நல்ல கடவுள் சிந்தனை கொண்டு இருக்கிற, கடவுளை வணங்குகிற எந்த சமயத்தில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் இவர்களை புறக்கணிப்பார்கள் திமுகவை. அதே மாதிரி பாரதிய ஜனதா குறித்து இவர்கள் ஒரு பிம்பத்தை கட்டி, பாரதிய ஜனதா வந்துச்சுன்னா உங்களை எல்லாம் இப்படி பண்ணிரு இப்படி பண்ணிரு, என்ன பண்ணிரு, ஏன் இப்படி பொய்யா பேசுற? 2000 சீக்கியர்களை ரோட்ல விட்டு அடிச்சு படுகொலை இனப்படுகொலை பண்ணிச்சே காங்கிரஸ், அன்னைக்கு எங்க போன நீ? 1.25 லட்சம் ஈழத்தமிழர்களை கொன்று குவிச்சதே காங்கிரஸ், எங்க போன நீ? நீ தானே காட்டி கொடுத்த. காட்டி கொடுத்தவனே இந்த கருணாநிதியும் இந்த திமுகவும் தானே, இவங்க தானே காட்டியே கொடுத்தாங்க. சோனியா காந்தி தானே நீங்க நரவேட்டையாடிச்சு 30,000 பச்சை குழந்தைகளை, எங்க குழந்தைகளை ஈழத்தில் நீ ரத்தாற்றில் மிதக்க விட்டு அன்னைக்கு எங்க போச்சு இந்த காங்கிரஸ்? இதே ஸ்டாலினுடைய அப்பா கருணாநிதி இங்க முதலமைச்சராக இருக்கும்போது 1000 மீனவர்களை இந்திய பெருங்கடல்ல சுட்டு வீழ்த்தினா, இன்றைக்கு மோடி ஆட்சிக்கு வந்து 12 ஆண்டுகள் ஆட்சி, பாரதிய ஜனதா ஆட்சி வந்து இன்னைக்கு இருக்கா படுகொலை? யார் கொலைகார, யார் இனப்படுகொலை செஞ்சவன்? கொலைகளின் சூத்திரதாரிகளே நீங்கள் தான். எனவே ஸ்டாலின் வந்து இது ஒரு பிரச்சாரமா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க காலத்துக்கும். அதனால எல்லாம் பெரிய பலன் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. நான் உறுதியாக நம்புகிறேன், தமிழ்நாட்டில் இந்த முறை எந்த ஜாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், வேறு இன மொழியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அத்தனை பேரும் ஒற்றை முடிவில் இருக்கிறார்கள். திமுகவினுடைய இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும், அதிமுகவின் ஆட்சி மலர வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கிறார்கள். சார், இன்னொரு பார்வை என்னன்னா, நிறைய அரசியல் விமர்சகர்கள் கிட்டத்தட்ட 80 விழுக்காடு பேசக்கூடிய எல்லாருமே என்ன சொல்றாங்க, திரு விஜய் அவர்களுடைய தாக்கம் பெரிய அளவில் இருக்கும், ஆனா அதிகப்படியா அவர் யாரோட ஓட்டை பிரிப்பார் அப்படின்றத பார்க்கும்போது இது மிகப்பெரிய பலமான அடியா திமுகவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அதை ஏற்றுக்கொள்றீங்களா? ஏன் அதிமுக பக்கமும் அவர் கொஞ்சம் சிதறலை ஏற்படுத்த முடியல? இல்லை, எனக்கு அப்படி தோணலைங்க. முதல்ல அவர் என்ன ஓட் பர்சன்டேஜ் வாங்குவார் என்ன அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. இன்னொன்று இல்லை, எதனால திமுகவை தான் அதை டார்கெட் பண்ணும்? திமுக இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் இந்த பக்கத்தில் நான் என்ன மாதிரி யோசிக்கிறேன் அப்படின்னா, திமுக வந்து ஒரு பெரிய பண பலத்தோட நிற்குது. உங்களுக்கு ஒரு ஊடகவியலாளராக உங்களுக்கு எல்லாம் கூட தெரிஞ்சிருக்கும், கடந்த ஓராண்டு காலமாக மாதம் 1000 கோடி செலவிடுகிறார்கள் மீடியாவுக்கு மட்டும் என்பதுதான் நமக்கு வர்ற தகவல். மாதம் 1000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க ஓராண்டா மீடியாவுக்கு மட்டும். அதாவது மீடியாவுக்குன்னா நீங்கள் விளம்பரத்துக்கு இல்லை, விளம்பரம் போடுறதுக்கு இல்லை, மீடியாவில் இருக்கிற ஊடகவியலாளர்களை விலைக்கு வாங்குதோ அந்த நிறுவனங்களையே விலைக்கு வாங்குதோ, அங்கே தன்னுடைய நரேட்டிவை செட் பண்ணுறது, தான் என்ன விரும்புகிறோமோ அதை பேச வைக்கிறது, இந்த வேலைகளை. அதாவது நீங்கள் ஒரு பியோரான திமுக எதிர்ப்பாளராக இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளேயும் ஊடுருவிடுவான் திமுக. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் இப்போ நம்ம பேசிட்டு இருந்ததே உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். அண்ணாமலை ஆதரவாளர்கள் அதிருப்தின்னு ஒரு செய்தி போடுறாங்கல்ல, அண்ணாமலை அவர்களை உண்மையாகவே நேசிக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அந்த இளைஞர்கள் மனதுக்குள்ளேயும் ஊடுருவ முயற்சி பண்ணுறான். அந்த இளைஞன் ஒரு நாளும் திமுகவை ஏற்றுக்க மாட்டான். நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அண்ணாமலை ஆதரிக்கிற இளைஞன் திமுகவை ஏற்றுக்க மாட்டான். ஆனால் அந்த இளைஞனினுடைய வாக்கும் தனக்கு பயன்படுகிற வகையிலே மாற்ற திமுகவோட பணத்தால் முடியும். புரியுதாங்களா? அந்த இளைஞன் என்ன பண்ண சொல்கிறான், இப்போ நீ இந்த கூட்டணிக்கு ஓட்டு போடாத, அண்ணாமலை அவங்க அவமதிச்சுட்டாங்க. அண்ணாமலை மேலே உனக்கு அவ்வளோ அக்கறையா? சன் டிவிக்கு நான் கேட்குறேன். அண்ணாமலைங்கிற அந்த அந்த மனிதர் மீது எனக்கு இருக்கிற அக்கறையை விட சன் டிவிக்காரனுக்கு அக்கறை அதிகமாக நான் கேட்குறேன். இல்ல, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலை வந்து பிரச்சாரத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு திமுக. அதுதான் அப்ப என்னன்னா, இப்படி ஒரு அதாவது நம்மை அறியாமல் நமக்குள்ள இறங்குவான். புரியுதாங்களா? அதுக்கு அவ்வளவு பெரிய தொகை வச்சிருக்கான், அது இறங்கும் உள்ள, அது எல்லாத்தையும் போய் பிரெயின் வாஷ் பண்ணுது. அது மாதிரி இவன் என்ன நினைக்கிறான்னா, நீங்க தாவேக்காங்கிற இந்த கட்சியில் இருக்கிற அந்த இளைஞர்கள், இளம் பெண்கள், அந்த தம்பி தங்கச்சிங்க அவங்க எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் மனசுக்கு படுற விஷயம் என்னன்னா, அவங்கள உண்மையில நேசிக்கிறேன். ஏன் நேசிக்கிறேன்னா, அவங்களுடைய சிந்தனை புனிதமானது. அவங்களுடைய சிந்தனை என்ன? இந்த திமுகவை வேரோடு வேரடி மண்ணோடு ஒழிக்கணுங்கிறது அவங்களுடைய சிந்தனை இல்லைங்களா? அவங்க திமுகவை கடுமையாக எதிர்க்கிறாங்க. இந்த உதயநிதி எல்லாம் வந்து உட்கார்ந்துடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸ்டாலினுடைய ஆட்சி அப்புறப்படுத்தப்படும் நினைக்கிறாங்க. இந்த ரவுடிசம் ஒழியணும்னு நினைக்கிறாங்க. இந்த கஞ்சா புழக்கம், இந்த போதைப் பொருள் புழக்கத்திலிருந்து இந்த சமூகம், இதெல்லாம் அவங்க நினைக்கிறாங்க திமுகவை அப்புறப்படுத்தணும். ஆனால் அவர்கள் வாக்கை பயன்படுத்தியே மீண்டும் ஆட்சிக்கு வர திமுக எத்தனிக்கிறது. இதுதான் திமுகவினுடைய பணபலம். இதை வந்து கொஞ்சம் இந்த விஷயங்கள்ல புரிதல் உள்ளவர்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு நான் நம்புறேன். அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் இதை பேசுறேன். எப்படி நினைக்கிறாங்கன்னா, நீங்க வந்து விஜய்க்கு வாக்களிங்க, அங்க அவருக்கு கூட வெறித்தனமா அவரோட இணைவது, அவருக்கு வாக்களிக்கும் போது இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு பிரியும். அதாவது இந்த அரசு மேல அதிருப்தியில் இருக்கிறவங்களுடைய வாக்கு விஜய்க்கோ அல்லது வேற கட்சிகளுக்கோ போச்சு அப்படின்னு சொன்னா,
இதை பயன்படுத்தி நாமளே மீண்டும் ஆட்சிக்கு வந்துடலாம்னு இவன் நம்புறான். புரியுதுங்களா? இல்ல அதே இது இன்னும் கொஞ்சம் அதிகமா போச்சுன்னா டிஎம்கே பேக் ஃபயர் ஆகும் இல்லையா? அது டிஎம்கேக்கு எங்க பேக் ஃபயர் ஆகுன்னு நான் சொல்றேன். இப்ப திமுக எதிர்ப்பு வாக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்க, அந்த எதிர்ப்பு வாக்குங்கிறது அதிமுக தான் விழணும். விழுந்தா தான் மாற்றம் வரும், திமுகவை தூக்க முடியும். வேறு எங்க அது விழுந்தாலும் ஓட்டு பிரிவதன் மூலமாக திமுக தன்னை தக்க வச்சுக்க போராடும். அப்ப திமுகவின் நோக்கம் இதுதான். இந்த நோக்கத்தை விஜய் கட்சியில் இருக்கிற மற்ற ஏனைய அமைப்புகள் இருக்கிற பொதுமக்கள் இருக்கிறாங்க பாருங்க, அதை ஆதரிக்கலாம்னு நினைச்ச மக்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப அவங்க இப்ப உறுதியா யோசிக்கிறாங்க. தேர்தல் நெருக்கத்துல நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது, நாம் வாக்குகளை வீணடிப்பதன் மூலமாக மீண்டும் திமுக வந்துவிடும். எனவே நான் நேசிக்கிற கட்சி ஒரு கட்சியாவே கொடுத்துட்டு போட்டோம், திமுகவை முடிக்கணும்னா ஒரே வழிதான், என்டிஏ கூட்டணி தான், அதிமுக தான். அப்ப ரெட்டலையில ஓடணும், தாமரையில ஓடணும், குக்கர்ல ஓடணும், மாம்பழம்ல ஓடணும். இந்த முடிவுக்கு மக்கள் வந்திருக்காங்க. அப்படித்தான் நம்ம. அதனால நான் என்ன உறுதியா நம்புறேன்னா, தாவேகா ஏற்படுத்த போகிற தாக்கம் உண்மையில் தாவேகாவை நேசிக்கிறவர்கள் கூட இந்த முறை வாக்கை ரெட்டையிலில் போடுவாங்கிறது என்னுடைய பார்வை. ஏன்னா அவங்களுக்கு அந்த புரிதல் வந்துருச்சுன்னு நான் நம்புறேன். அப்படி அந்த புரிதல் வந்து திமுகவை ஒழித்தால் தாவேகாங்கிற கட்சியும் உயிர்ப்போடு இருக்கும். ஒருவேளை இவங்க தாவேகாவுக்கு ஓட்ட போட்டு ஓட்டு பிரிவதன் மூலமாக மீண்டும் திமுக வருகிற வாய்ப்பு ஏற்பட்டால் தாவேகா என்கிற கட்சியை இல்லாமல் அடித்து விடுவார் அடுத்த 5 ஆண்டுல. அப்ப தன் கட்சியை காப்பாற்றுவதா இல்லை இந்த திமுகவுக்கு வாய்ப்பளிப்பதா என்பதை அவங்க தான் யோசிக்கணும். அவங்க யோசிக்கிறாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா அறிவுள்ளவர்களாகத்தான் நான் அவர்களை பார்க்கிறேன். அவங்களுடைய புரிதல், அரசியல் புரிதல் நான் பார்க்கிறேன். எனவே கட்டாயமாக அவங்க அதிமுக தான் வாக்களிப்பாங்க. இதில் அதிமுக ஓட் பேங்க்ல எந்த விதமான சேதாரம் ஏற்படவும் வாய்ப்பில்லை, உறுதியா இல்லை. அதனால திமுக வந்து இந்த முறை திமுகவுக்கு இறுதி உரை எழுதப்படும். நீங்க பார்த்துட்டே இருக்கு, இந்த தேர்தல் வந்து அப்படியான ஒரு தீர்ப்பாக தான் இருக்கும் சார். அதே மாதிரி 2017 அவர் வந்து ஒரு ஆக்டிவ் பொலிட்டீஷியனா மக்கள் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிக்கிறாரு திரு இபிஎஸ் அவர்கள். அப்போ இருந்து இப்போ இந்த 2026 வரைக்கும் பார்த்தா பல்வேறு விதமான மாற்றங்கள், ஒவ்வொரு படியும் மேலே ஏறிய போயிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நெருக்கடியான சூழ்நிலைகளை தன்னை நிரூபித்து கொண்டிருக்காரு. ஆனா தொடர்ந்து ஒரு நரேட்டிவ் என்ன செட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு தலைமை பண்பெல்லாம் அவர்கிட்ட கிடையாது, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த 2026 தேர்தலில், இதுக்கு முன்னாடி எப்படின்றது நமக்கு தெரியல, ஆனா 26 தேர்தலில் இந்த சீட் ஷேரிங், இந்த கூட்டணிக்கு பிரிச்சு கொடுக்கறதுல ரொம்ப கண்ணியமா, ரொம்ப அறிவுபூர்வமா, ஆக்கப்பூர்வமா கையாண்டுட்டார் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட கட்சி மேல திமுக தொடர்ந்து என்ன குற்றம் சொல்லுதுன்னா, அது ஒரு கூட்டணியே கிடையாது, அங்க ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. நம்மளால பார்க்க முடியுது, களத்துல பெரிய அளவுல கூட்டணி கட்சி தலைவர்கள் இல்ல. திரு திருமாவளவன் எம்பியில இருந்து எம்எல்ஏக்குள்ள நான் வருவேன், சட்டமன்றத்துக்குள்ள வருவேன்றது அவங்க கட்சிக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுல நான் இன்னமும் தெளிவா கேட்கணும், இந்த கேள்வி நீங்க பதில் சொன்னதுக்கு அப்புறம் திரு ஆலூர் ஷானவாஸ் அவர் சம்பந்தப்பட்ட விஷயமே ஒண்ணு இருக்கு. இந்த கூட்டணி கட்சிக்குள்ள இவ்வளவு சலசலப்புகள் இருக்கு, ஆனா இவங்க தொடர்ந்து என்ன கட்டமைக்க முயற்சி பண்றாங்கன்னா, ஒரு கூட்டணி அங்க பெருசா இல்ல, அங்க வந்து பாருங்க எல்லாமே மைனஸ் தான் அப்படின்னு கட்டமைக்கிறாங்க. இதுக்கு உங்களோட பதில் என்ன இருக்கும்? இல்ல, அது வந்துங்க, முதல்ல வந்து எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வந்து ஆளுமை மிக்க தலைவர் என்பதை அவர் ஆட்சியில் இருக்கும் போதே நிரூபித்தார். நீங்க இவங்க எல்லாரும் கட்டமைக்க விரும்புனது என்னன்னா, திமுக கும்பல் முழுமையா கட்டமைக்க விரும்புனது என்னன்னா, 3 மாசம், ஆமா, ஒரு வாரத்துல ஆட்சி போயிடும், 3 மாசத்துல ஆட்சி போயிடும். காரணம் என்னன்னா, அவர் எங்கேயோ கிராமத்துல இருந்து வந்தவருங்க, அவர் பேரே தெரியாதுங்க, அவர் முதலமைச்சராக முன்னாடி அவர் யாருன்னே தெரியாதுங்க, அவர் எப்படிங்க நிர்வாகம் பண்ண முடியும், இப்படியே பேசிட்டு இருந்தான். நான் உங்கள் இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு இது இயல்பா புரியும். அதாவது எவ்வளவு பெரிய திறமைசாலி ஒருவர் இருந்தாலும் வாய்ப்பு அவருக்கு வழங்கப்படும் போதுதான் அவர் அதை நிரூபிக்க முடியும், இல்லைங்களா? அப்படியே அமைச்சராக இருந்து தன்னை நிரூபித்துக் கொண்டிருந்தவர் அவர் முதலமைச்சராக அந்த இடத்துக்கு வந்த உடனே தன்னை நிரூபித்தார். நான் அதைத்தான் பல முறை சொல்லியிருக்கிறேன். உலகமே ஸ்டன்னாய் நின்னது கொரோனா, எல்லாத்துக்கும் புதுசு, யாருமே அதை வந்து சாதாரணமாக கையாள முடியல. ஆனால் இந்தியாவில் ஒரு பட்டினிச்சாவு கூட இல்லாமல் பார்த்து கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு. காரணம் என்னன்னா, அம்மா உணவகங்கள் என்கிற அச்சய பாத்திரத்தை திறந்து விட்டார். ரேஷன் கார்டுகளை இலவசமாக கொடுக்க சொன்னார், உணவுப் பொருட்களை கொடுக்க சொன்னார். அரசு ஊழியர்களுக்கு எந்த மாநிலமும் முழுமையான ஊதியத்தை வழங்க முடியாத சூழலில் ஊதியத்தை வழங்கினார். இதெல்லாம் எந்த காலம் தெரியுமா? ₹1 கூட வருமானம் அரசுக்கு இல்லாத காலம். புரியுதுங்களா? இவங்கெல்லாம் பெரிய ஆளுமை மிக்கவர்கள் என்று பேசிக்கொண்ட சிபிஎம் கட்சி பக்கத்தில் ஆட்சி பண்ணிட்டு இருந்துச்சு கேரளால, முடிஞ்சா? காங்கிரஸ் இத்தனை மாநிலத்தில் இருந்துச்சு, முடிஞ்சா? எல்லாருமே சிரமப்பட்டாங்க. ஆனா எடப்பாடியார் செஞ்சு காட்டினார். அதனால்தான் இந்தியாவினுடைய பிரதம அமைச்சர் கொரோனாவை கையாண்டதிலே மிக மிக லாபகமாக கையாண்டவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் என்கிற சர்டிபிகேட் கொடுத்தாங்க அன்னைக்கு பேசுவது. ஏன்னா நினைச்சிருந்தா அவர் சொல்லியிருக்கலாம், பாரதிய ஜனதா கட்சி அந்த 2 முதலமைச்சர்களை கூட சொல்லியிருக்கலாம், அவர் சொல்லலை. அவங்களெல்லாம் விட்டு போட்டு கூட யாரைத்தான் சொன்னார். அப்ப ஆளுமை மிக்க தலைவன் என்பவன் யார்? நீங்க ஆளுமை மிக்க தலைவனாக இருந்த காரணத்தால் தான் இவங்க பாரதிய ஜனதா கட்சி மேல ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலத்துக்கு கூட கிடைக்காத உரிமையாக 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தார். அதுதான் ஆளுமை மிக்க தலைவன். ஆளுமை மிக்க தலைவனாக அவர் இருந்த காரணத்தினால்தான்
7.5 விழுக்காடுக்கு ஆளுநர் வந்து கையெழுத்து போடாத சூழலிலே கூட 162B அந்த சட்டத்தை எந்த முதலமைச்சரும் இந்தியாவில் பயன்படுத்தினதில்லை. பயன்படுத்திய முதல் முதலமைச்சர் ஒரே முதலமைச்சர் எடப்பாடியார். அந்த ஆண்டே 600 குழந்தைகளை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்குள்ள அனுப்பிவிட்டார். ஆளுமை மிக்க தலைவர் என்பதை மீண்டும் 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 அவர் நிரூபித்தார். எத்தனை துரோகங்கள் அவருக்கு முன்னாடி இருந்துச்சு. சுத்தி துரோகிகளும் எதிரிகளும் நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் ஒற்றை மனிதனாக தனியாக நின்றார். அவருடைய பார்வைக்கு பட்டுத்தான் இந்த அத்தனை பேர் விழுந்திருக்கிறார். அவர் நிற்கிறார். அவர்கள் தலைமையிலே இந்த கட்சி நிற்கிறது. என்னங்க, அதிமுக அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதிமுக முடிஞ்சிருச்சு, அதிமுக இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு தலைவன் வந்து இன்றைக்கு ஃபீனிக்ஸ் பறவையை போல சாம்பலில் இருந்து உயிர் திரட முடியும் என்று நிரூபித்து காட்டியிருக்கிறார். அதிமுகவை இன்னைக்கு வலிமையான எதிர்க்கட்சியாக வைத்திருக்கிறார். நாளைக்கு முதலமைச்சராக போகிறார். எனவே அவருடைய ஆளுமைக்கு வந்து கொஸ்டின் பண்றதுக்கே ஒன்றும் இல்லை. இன்னைக்கும் அதை தான் பேசிட்டு இருப்பாங்க. கூட்டணியை முடித்தது பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். அதையும் திமுக ஒரு மாதிரி கிளப்பி விடுது. கிட்டத்தட்ட 100 சீட்டு பாஜக கையில வாங்கிருச்சு, அதிமுக மெஜாரிட்டிலே நிக்க முடியாது அப்படின்ற செய்திகள்லாம் பல நாட்கள் வந்துச்சு. அது கச்சிதமா முடிச்சு 2021 சொன்னாங்க. அமித்ஷா அவர்கள் வந்து விட்டார், 60 சீட்டு வாங்க போகிறார்கள், அதிமுக அடிமையாகி விட்டது, இப்படியே பேசினாங்க. நான் உங்களுக்கு இன்னொரு செய்தி சொல்றேன். இதுல வந்து எங்கள் பொதுச் செயலாளர் வந்து ஆளுமையோடு செயல்பட்டார் என்கிற போது ஏதோ வந்து அவர் ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணிட்ட மாதிரி ஒரு கட்டமைப்பை அவங்க உருவாக்குறாங்க, திமுக வந்து உருவாக்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அத்தனை பேருமே இசைவான போக்கோடு இருந்தார்கள். அதுதான் உண்மை. பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த தலைமையில் அமைந்திருக்கிற இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று கருதுகிறது. அந்த கட்சி தான் சில இடங்கள் இழந்தாலும் பரவாயில்ல, ஆனா இந்த கூட்டணி வெற்றி பெறணும், திமுக போகணும், அதுதான் ஒற்றை நோக்கம். அமமுக அதே நோக்கம், பாட்டாளி மக்கள் கட்சி அதே நோக்கம், அண்ணன் ஜான் பாண்டியன் அதே நோக்கம், ஐஜேகே அதே நோக்கம், இருக்கிற அண்ணன் ஏசி சண்முகம் அதே நோக்கம். ஆனா ஏன் சார் டிடிவி தினகரன் பெரிய அளவில் நம்ம அதிமுக வேட்பாளர்களுக்கு பிரச்சாரத்தில் பார்க்க முடியுது இல்லை? இல்லை, பிரச்சாரங்கள் இப்போதான் தலைவர்கள் தொடங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க சூறாவளி பிரச்சாரம் செய்வாங்க, அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே நீங்க கூட வேண்டாம். அதெல்லாம் வந்து நான் சொல்லுகிறேன், மனதளவில் ரொம்ப ஒத்து போய் இந்த கூட்டணி இருக்கிறது. அவ்வளவு இசைவான ஒரு கூட்டணி. அதனால தான் வந்து எங்களால் வந்து இந்த தொகுதி பங்கீடுகளை வந்து எளிமையாக முடிக்க முடிஞ்சது. எங்க பொதுச்செயலாளர் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி 4 நாள் தான் உட்கார்ந்து முடிஞ்சது, எடுத்துக்கூட இந்த இடங்களில் போட்டி விடுறோம், எல்லாரும் களத்துக்கு போயாச்சு, வேட்பாளர் நாங்கள் போட்டாச்சு, நாங்கள் வாட்டுக்கு பிரச்சாரத்தை தொடங்கியாச்சு, களத்தில் இறங்கியாச்சு. காரணம் என்ன? இதுதான் காரணம். அப்ப ஒரு இசைவான தன்மை இருக்கிறது. அதை வந்து சரிவாக வழி நடத்துகிற இடத்துல எங்கள் பொதுச் செயலாளர் இருந்தார். அவர் அதை கூட்டணியை சரியா முடிச்சார். திமுகவை பொறுத்த வரைக்குங்க, இது இன்றைக்கு அந்த கூட்டணி வந்து நான் ஏற்கனவே ஒரு 3 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து இதை பேசிட்டே இருக்கேன். அதாவது என்ன சொன்னேன்னா, திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்குள்ளே எல்லாம் தன்னுடைய ஆட்களை போட்டுக்கொண்டே இருக்கிறது. திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். அவர்களால் தப்பித்து வெளியே வர முடியாது. அண்ணன் திருமாவளவன் அவர்களை உண்மையிலே நான் மனதளவில் அவர் நேசிக்கிறேன். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நினைத்தாலும் அந்த கூட்டணியிலிருந்து அவர் வெளியே வர முடியாது. ஒரு நெருக்கடி இருக்கு, நிர்பந்தம் இருக்கு, கட்சியை சொல்லிட்டே இருந்தோம் நம்ம. அப்பவே இது வெளியே வந்தாருன்னா கட்சி உடைஞ்சிரும். கூட்டணி விட்டு வெளியே வந்தாருன்னா கட்சி உடைச்சிருவாங்க. இல்ல, இவ்வளவு பெரிய ஒரு ஆளுமையா இருக்காரு, தலைவரா இருக்காரு, அவருக்காக தானே அந்த கட்சி இருக்கு, அவர் தானே பிராண்ட். அப்படித்தான் அந்த கட்சி தொடங்கப்பட்டது. அவருடைய கடும் உழைப்பு அந்த கட்சிக்குள்ள இருக்கிறது. அந்த கட்சியை கட்டமைப்பு உருவாக்கி இவ்வளவு பெரிய நீண்ட நெடும் பயணத்தை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார் என்பதெல்லாம் மாற்றுக்கிறது. நீங்க கட்சி உடைக்க திமுக உடைச்சிரும் சொல்றீங்களா? ஆமா, ஆமாம். அவருக்கு மட்டும் இல்ல, நான் எல்லா கட்சிக்கும் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நீங்க ஆதவர்ஜுனா இந்த கட்சியில துணை பொதுச் செயலாளர் இருந்தாரு. ஆதவர்ஜுனா செஞ்ச பிழை என்ன? ஆனா திருமாவளவன் தப்பா பேசினாரா? கொள்கைகளை தப்பா பேசினாரா? என்ன எதிர்த்து பேசினா? ஆமா, ஆதவர்ஜுனா இன்னைக்கு இருக்கிற இடத்துல நமக்கு ஒரு மாறுபட்ட கருத்து உண்டு. அவர் என்ன வேலை, அதெல்லாம் விட்டுருங்க. அன்னைக்கு ஆதவர்ஜுனா பிரச்சனை என்ன? உதயநிதி தவறு செய்கிறார்னு சுட்டி காட்டினார். மன்னர் ஆட்சின்ற வார்த்தை எப்படி ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தூக்க முடிஞ்சு திமுகனால? அப்ப நான் இப்ப இன்னைக்கு இல்லைங்க, இன்னைக்கு வெளிப்படையா தெரிஞ்சிருக்கு. ஆளூர் ஷானவாசுகள் எல்லாம் இன்றைக்கு அவருடைய முகத்திரை எல்லாம் கிழிந்து தொங்குகிறது. ஆனால் உண்மையான இந்த ஆதிக்கம் திமுகவினுடைய இந்த கொடும் கரம் விடுதலை சிறுத்தைகளை மட்டுமல்ல, எல்லா கூட்டணி கட்சிகளையும் பற்றி இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், ராகுல் காந்தி முரண்பட்டாரா இல்லையா? கூட்டணிக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சாரா இல்லையா? ராகுல் காந்தி இந்த கூட்டணியை முடிச்சுட்டு வெளியே போகணும்னு நினைச்சாரா இல்லையா? உண்மையான காங்கிரஸ்காரனுக்கு தெரியாதா? ஏன் தமிழ்நாட்டில் முடியல? ஒருவேளை கூட்டணியிலிருந்து வெளியே வந்திருந்தால் காங்கிரஸ் 2ஆக பிளந்திருக்கும். தயார் பண்ணி வச்சிருக்காங்க. செல்வ பெருந்தகை யாரு? காங்கிரஸ்காரரா? திமுக காரரு. இன்னைக்கு ஆளூர் ஷானவாஸ் அம்பலப்பட்டு போய்விட்டார். செல்வ பெருந்தகைகள் இன்னும் மறைந்திருக்கிறார்கள். அவ்வளவுதான் உண்மை. சிபிஐ சிபிஎம் குள்ளேயும் ஆள் இருக்கு. இடதுசாரி கட்சிகளுக்குள்ள சிபிஐ சிபிஎம் குள்ள ஆள் இருக்கு. இஸ்லாமிய கட்சிகள் கூட்டணி வச்சிருக்காங்க பாருங்க, அந்த கட்சிகளுக்குள்ள ஆள் இருக்கு. மதிமுக கூட ஆளே தேவையில்லை, அதுவே இந்த கட்சி தான். சரிதானே? அதுக்கு ஒரு ஆளே தேவையில்லை. ஆனா இது வந்து ஜனநாயகத்துல இப்படியே போகும்போது ஒரு கூட்டணி கட்சி தலைவர் அந்த நீங்க ஒண்ணு வேண்டாம். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு பழுத்த அரசியல்வாதி. அவரை நாங்கள் வந்து களத்தில் எதிர்கொள்ள போறோம். அண்ணன் திருமாவளவன் அவர்களே அவருடைய தொகுதியிலேயே தோற்கடிக்க வேண்டும் என்றுதான் நான் எல்லாம் வேலை செய்ய போறேன். அதனால எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் ஒரு பக்குவப்பட்ட அரசியல் தலைவர். அவரை வந்து நாங்க தனிப்பட்ட முறையில எல்லாம் எந்த இதுவும் இல்லை. அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, அவருடைய பேட்டியை நீங்க கவனிங்க. ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் சென்னையிலே போட்டியிட விரும்புவதாக சொல்லி இருக்கிறார். யாரிடம்?
யாரிடம் சொல்ல வேண்டும், யாரிடம் சொல்லி இருக்கிறார், அந்த செய்தியை யாரோ ஒரு மூணாவது நபர் மூலமா தான் கட்சி தலைமைக்கு தெரிகிறது என்றால், நான் இதை ஏற்கனவே 4 வருஷம் முன்னாடி நான் பேசியிருக்கேன். நீங்க எடுத்து பாருங்க, நான் வேணா அந்த தேடி எடுத்து கொடுக்கறதுல அது நான் சொல்லி இருக்கிறேன். திமுக கூட்டணி கட்சிக்கு சீட்டு கொடுப்பது மட்டுமல்ல, அந்த சீட்டில் யாரை நிறுத்த வேண்டும் என்பதையும் திமுக தான் முடிவு செய்து. புரியுதுங்களா? அப்ப கூட்டணி கட்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளிருந்து கொள்ளுகிற புற்றுநோயை போல திமுக என்பது ஒரு புற்றுநோய். அது கேன்சர். அது உள்ளிருந்து கொன்று கொண்டிருக்கிறது. அப்படித்தான் இந்த கட்சிகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்ப ஓட்டை விழுந்த படகுல ஓடி போய் ஏறுற மாதிரி பிரேமலதா ஏறி இருக்கிறாங்க. நாம என்ன செய்ய முடியும்? தேமுதிக எந்த கட்சி எந்த கொள்கைக்கு எதிராக துவங்கப்பட்ட கட்சியும் இன்னைக்கு அங்க போயிட்டாங்க. அதாவது கொள்கையாவது கோட்பாடாதுங்க, ரொம்ப கேவலம்ங்க. அதெல்லாம் நீ பேசி என்ன பண்றதுங்க? அவங்கள வந்து மக்கள் பார்த்துக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல இப்ப நீங்க அந்த பெயரை எடுத்ததுனால ஒரே ஒரு கேள்வி, நீங்க சுருக்கமா சொல்லலாம். 10 சீட்டு கொடுக்குற அளவுக்கு மித்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் கீழே தள்ளி விட்டு உங்களுக்கு 10 சீட்டு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் என்ன போட்டிருக்கும்? அது திரு ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்ல வேண்டும். அந்த நிர்பந்தம் வந்து அது வாக்குக்கானதாக எங்களுக்கு படவில்லை, அது நோட்டுக்கானதாக படுகிறது. அது சீட்டு மட்டுமல்ல, அது நோட்டு சம்பந்தப்பட்டதாகத்தான் படுகிறது. ஜனநாயகத்தை அப்பட்டமாக படுகொழியிலே தள்ளி விடுகிற ஒரு கேவலமான வேலை திமுக செய்கிற அந்த வேலைக்கு தேமுதிகவும் உடன் போய் இருக்கிறது என்பதுதான் உண்மை. உங்க கூட பயணம் பண்ணவங்க அவங்க சொல்றாங்க, நாங்க 10க்கு 10 ஜெயிப்போம் அப்படின்றாங்க. பார்க்கலாம் சார். அதே மாதிரி திடீர்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அதிமுக இப்படி ஒரு அரசியல் மூவா அப்படின்னு. என்னதான் இருந்தாலும் உங்க கூட்டணி கட்சியா இருந்தாலும் திடீர்னு சுந்தர்சி அவர்கள் வேட்பாளராக களமிறக்கப்படுகிறார். மதுரை மத்திய தொகுதியில. சென்னையில இருக்கிறாரு, நடிகரா இருக்கிறாரு, இயக்குனரா இருக்காரு. திடீர்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா குஷ்பு அவர்கள் அரசியல்ல இருக்காங்க. அது எப்படி அது அந்த ஒரு பின்னாடி என்ன வேலை நடந்தது? அதே போல எதனால மத்திய தொகுதி மதுரையை தேர்வு செஞ்சாங்க? இல்ல அப்படி இல்லைங்க. அவருக்கு எந்த வெற்றி வாய்ப்பு இருக்கிற இடங்கள்ல வாய்ப்பு இருக்கிற வேட்பாளர்களை நாங்கள் போடுறோம். அதுல என்ன அது என்ன பின்னாடி வேலை நடந்தது அப்படி இப்படிங்கிறது தெரியல. அது ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் நீங்க வச்சு. பொதுவா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதியை பத்தி நீங்க கேட்டுக்காட்டு நான் சொல்றேன். அவருக்கு வந்து அதாவது இந்த திமுகவே மோசமான ஒரு கட்சி அப்படின்னு சொல்ற ஆட்கள் கூட பிடிஆர் வந்து ரைட் மேன் இன் த ராங் பார்ட்டி. இது மாதிரி ஒரு காமெடி நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லை. அதாவது யோக்கியனுக்கு இருட்டில் என்ன வேலைன்னு கேட்பாங்க நம்ம ஊர்ல, இல்லைங்களா? யோக்கியனுக்கு திமுக என்ன வேலை? நீங்க பிடிஆர் பழனிவேல் அது என்னப்பா ஒரு ஆள் மட்டும் நல்லவரா எப்படிப்பா இருக்க முடியும்? நீ செய்கிற அத்தனை அட்டூழியும் தெரிகிறது. நீ இத்தனை அளவுக்கு இந்த போதைப் பொருள் புழக்கத்தை கொண்டு வரேன்னு தெரியுது, கஞ்சா புழக்கம் கொண்டு வரேன்னு தெரியுது, நீ திருடுறேன்னு தெரியுது. 234 தொகுதியிலுமே ஓட்டுக்கு காசு கொடுக்கின்ற பெருமையை வாங்கியிருக்காருல்ல திமுக. அப்படின்னா 233 தொகுதியில ஓட்டுக்கு காசு கொடுத்துதான் திமுக ஒத்துக்குதா? இல்ல மேடையிலே கூட ஸ்டாலின் வந்து ஓட்டு காசு கொடுத்து தான் ஜெயிச்சுட்டு இருக்கிறாரா? நான் கேட்கிறேன், 233 தொகுதியில ஓட்டுக்கு காசு கொடுக்குற ஒரு கட்சியில நான் மட்டும் காசு கொடுக்கலன்னு சொல்றவ எப்படிங்க யோக்கியனா இருக்க முடியும்? 233 தொகுதியில் நீ காசு கொடுக்குற, உன்னை விட்டு நான் வெளியேறுகிறேன், நீ ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கிறவங்கள நீ இருந்திருக்கணும் யோக்கியனா இருந்தா. அவர் கைகள் கட்டப்பட்டிருக்கலாம். அது என்ன கட்சி சீட் வேண்டாம்னு சொல்ற கை என்ன கட்டப்படுது இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதாவதுங்க இவங்களா ஒரு ஜென்டில்மேன் இமேஜை ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது. அதுல எல்லாம் ஒரு உண்மை எதுவும் இல்லை. நான் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன். அதெல்லாம் நீ வரலாறுகளை பேசினால் அவங்க தாத்தா காலத்துலேருந்து வரணும். அதெல்லாம் அவங்க ஒரு நல்ல குடும்பம், அதில் இன்னும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவங்க கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக நிறைய பிழைகள் செய்திருக்கிறார்கள். இவரும் அப்படித்தான் இருக்கிறார். எனவே அவரை வந்து வீழ்த்துவதற்கு ஒரு நோன் ஃபேஸா களத்துல நின்னா உண்மையிலேயே மக்கள் பணியாற்றுவது தகுதியான ஒருவராக அவரை தேர்ந்தெடுத்திருக்கலாம். அது எனக்கும் தெரியாது என்ன எதனாலன்னு. ஆனால் ஒரு தகுதியான வேட்பாளரை எல்லா தொகுதிகளையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த தொகுதியில் இப்படி ஒருத்தரை வந்து ஒரு பொய்யான பிம்பத்தை இவர்கள் கட்டிக்கொண்டே இருக்கிற காரணத்தால் அந்த பிம்பத்தையும் நொறுக்க வேண்டும் என்றுதான் ஒரு வேட்பாளரை நாங்கள் போட்டிருக்கோம். இவ்வளவு நேரம் மிகவும் அழகாக, பொறுமையாக, பக்குவமாக, நிதானமாக உங்களது கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. நன்றி சார். மிக்க நன்றிங்க.